ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பினிஷிங் சரியில்லையா. ரெட்டப்பாலத்தை பார்ப்போம். இதுதான் எங்க திருநெல்வேலியோட ரெட்டை பாலம். கீழே வரும்போது கீழே போறேன். இப்ப நம்ம மேலோடி வந்துட்டோம். பின்னாடி கத்திட்டு இருக்காங்க தலைவர், அவளை அவாய்ட் பண்ணிருக்கான் தலைவர். போயிட்டாங்க. நம்ம இப்ப குடோனுக்கு போற மக்களே. ஆனா பெரிய நமக்கு ஒண்ணு பிடிச்சிச்சுன்னா அதுல ஒண்ணு இல்ல, நமக்கு ஒண்ணு பிடிக்கலன்னா அதுல இருக்குது. பட்ஜெட் பார்த்துட்டு வாரோம். நம்ம கேக்குறது அங்க இல்ல, அங்க இருக்கிறது நமக்கு பிடிக்கல. ஓகே, எங்களுக்கு கடையில இல்லாதனால நாங்க குடோன்ல போய் பார்க்க போறோம். ஹெல்மெட் போடல யாரும் தப்பா நினைக்கிறானா, ஹெல்மெட் கடையில கவுத்தி வச்சுட்டோம். நான் பேசுறது காத்து வாக்குல கேட்கும்னு நினைக்கிறேன். அந்த பிளாக் நல்லா இருந்துச்சுண்ணே. ஒரு ஒயிட் அண்ட் பிளாக் செலக்ட் பண்ணி அது கடைசி இல்லைன்றாங்கண்ணே. அதனாலதான் இப்ப நம்ம குடோன் வரோம். இல்லாட்டி அங்கேயே நாங்க செலக்ட் பண்ணிட்டு அங்கேயே உட்காந்துருக்கோம். ஒரு பர்னிஷிங் பண்றதுக்கு பொருளை வாங்கினா மைக்கா ஷீட்டுங்காங்க, MPFங்காங்க. என்ன ராமோ இதுதான் குடோனா? என்னடா புசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? கிளைமேக்ஸ்ல வந்து சண்டை போடுவ போல இருக்கே. போய்டு. ஓடா. யார பிரேக் அடிக்கானே. ஹார்ன் அடிச்சிருந்தா ஒதுங்கி இருப்போம்ல. ஹார்ன் இருந்திருந்தா அடிச்சிருப்போம்ல. தயவு செய்து பெட்ரோல் போடும்போது ஹெல்மெட் போட்டிருக்கீங்கன்னா கிரெட் ஆப் யூஸ் பண்ணாதீங்க, ஜிபே யூஸ் பண்ணாதீங்க, ஐபோன் வச்சிருக்கிறவங்க. ஏன்னா அவங்க அதுல இருந்து ஃபேஸ் ஐடி கேக்குது.
ஆனா பேடிஎம் ஃபெசிலிட்டி கேட்கல. டைரக்டா நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் அதனாலதான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டேன். எடுத்து ஓப்பன் பண்றேன், அதில் ஃபேஸ் ஐடி தான் ஓப்பன் ஆகலாம், பாஸ்போர்டும் கேட்க மாட்டேன்ட்டான். இன்னையோட ஷாப்பிங் செலவு 80,000 ஒன்லி பிளஸ் 200 பெட்ரோல். அதுக்கடுத்து தான் போயிட்டாங்க. ஹேர் கட் பண்ண போறேன். 1 day ஆஃப் மை லைஃப். கடமை சொல்ல விரும்புறீங்களா? நீங்க எதுவும் சொல்றீங்களா இன்னைக்கு நாளை பத்தி? இன்னும் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒர்க்ஸ்லாம் இருக்கு. நம்ம கரெக்டா 10 நாள் இருக்கு. 10 நாள் இருக்குல்ல? ஆமா, அவ்வளவுதான் இருக்கு. 10 நாள்ல ஃபால் சீலிங் முடிக்கணும், ஃபர்னிஷிங் முடிக்கணும். முடிக்க முடியாதுங்கறாங்க. ஃபர்னிஷிங் முடிக்க முடியாது. பால் காய்ச்சி பொறுத்தளவு ஏதாச்சும் பாதி பண்ணா உடனும்லாடி. இப்ப வீடு பால் காய்ச்சினா எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபில் பண்ணி பண்ண மாட்டாங்கல்ல. ஏதாச்சும் ஒரு நம்ம உடனே ஷிஃப்ட் ஆகுற பிளான்ல அப்படி உடனே ஷிஃப்ட் ஆகுறதா. நம்ம வீட்டுல இருக்க மாட்டாங்க. காலையில வேலைக்கு போறவங்க நைட்டு ஏதான வீட்டுக்கு வரோம். ஃபாலோ பண்றியாடா பாடி ஸ்டூடா? அப்ப நம்மளுக்கு கரெக்டா தானே இருக்கும். சாவியை பூட்டி அவங்க வச்சுட்டு போறாங்க. நாங்கள் வந்த நோக்கம் என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன். உடனே நானே 21ஆம் தேதி பால் காய்ச்சி, அடுத்த 21ஆம் தேதி வியாழக்கிழமையா, இன்னும் 4 நாள் டைம் இருக்கு. அதுக்குள்ள அவங்க அதை முடிச்சிருவாங்கல்ல. ஸ்பீடா பண்ண வைக்க கூடாதுடா. எங்க வரா போது எங்க அண்ணன் அள்ளி தெளிக்கிறல்ல மண்ண. நம்மதான் ஆமா, அதுல திரும்பலாம். அப்ப சுத்தம் அதுக்கிட்டே இருக்காங்க. இதுல திரும்பிட்டான் வயசுக்கு வரேன்னு எழுதுனாங்க. டக்குனு சீக்கிரம் முடிச்சிடலாம். நாங்க ஒருத்தங்க இருக்காங்களா, டக்குனு போயிட்டு ஹேர் கட் எப்படி பண்ண சொல்லுங்க. நான் ஏதாவது வச்சிருப்பாங்களா? என்ன வைப்பாங்க? ஹேர் கட்டிங் டிசைன் ஏதாவது வச்சிருப்பாங்க? அது கேட்டுக்கலாம். அடுத்து என்னெல்லாம் பண்ணணும் வீட்டுக்கு? இது முடிஞ்சுதா? இன்னும் இதெல்லாம் பாக்கி இருக்கு. ஃபேன் வாங்கணும். ஃபேன், லைட், வேற இன்னும் இது கலப்பணி விடுறதுக்கு எவ்வளவு கேட்காங்கன்னு தெரியல. புரியல? கலப்பணி விடுறதுக்கு எவ்வளவு கேட்காங்க? ஆமா. பந்தல்லாம் எவ்வளவு கேட்பாங்கடா போடுறதுக்கு? அது 2000 1000 அவ்வளவுதாண்டி. 3000 ஆகுங்களா? சேர் போடணும்ல. ஆமா, சேர் டேபிள் போடணும். எத்தனை சேர்? 50 சேரா? 50ஆ? டேபிள் போடுறோம்ல, அதுக்கு தகுந்தபடி அப்புறம் ஒரு 10 சேர் வெளியே போட்டு உட்கார முடியும். அவ்வளவுதான். அது பந்தல்காரங்கிட்ட சொல்லிக்கலாம். தெரிஞ்சவங்க இருக்காங்களா? டேபிள் இருக்காங்களா? எவ்வளவு போடுவாங்க அவங்க ரேட்டு? சேருக்கு 5 ரூபா. ஒரு சேருக்கா? டேபிளுக்கு 10 ரூபா போடுவான்னு நினைக்கிறேன் வாடகைக்கு. பந்தல் எவ்வளவு போடுவாங்க? பந்தல் 500 ரூபான்னு நினைக்கிறேன். பந்தல்னா ரேட்டு, பந்தலே 5000 ரூபாய்க்கு போடுவாங்க. யார் சொன்னா? போன் பண்ணி கேளு. கேட்கேன். சாப்பாடு கொடுக்கணும், கட்சி கழிக்கணும். பின்னாடி வருது வருமே. புரியல? ஆமா, இதாண்டி இது ரிமோட் ஃபேன். வச்சுக்கோ, கையில வச்சுக்கோ. நல்ல வீடியோ இருக்கணும். ஓகே, என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? யாருமே இல்ல. எப்படி அன்னைக்கு போனேன், சைட்ல வெட்டினேன். நைட்டு மேடம் என்ன பண்ணாங்க, இது லைட்டா எடுத்து விட சொன்னேன்.
அவ எடுத்து விட்டது வந்து ட்ரிம்மர் இருக்குல்ல இப்படி எடுத்தா. நான் என்ன பண்ணிட்டேன், ஒட்டிட்டு இழுத்தேன் நேரம் ஒரு லாக்கு. அந்த டிவிஎஸ் நகர் மெயின்ல ஒரு கடையில போயிட்டு 2 சைடு மட்டும் வெட்டிக்கிட்டேன். வணக்கம். உங்களை மாதிரி வளர்க்கலாம் போல. இந்த முடி ஓகேயா மேடம்? இந்த மாதிரி தான் வளர்க்கணும் இருக்கேன். நீங்க வெட்டுங்க. அந்த மாதிரிலாம் இல்ல, வீட்டுல இருந்து அனுப்பி சொல்றாங்களா அந்த மாதிரி. பால் காய்ச்சி ப்ரோ. அதுக்கு வந்து இப்போ இன்டர்வியூக்கு போனா ஒன்று வெட்டுவீங்க, காலேஜ் போனா ஒன்று வெட்டுவீங்க. அந்த மாதிரி இப்போ வந்து எங்க வீட்டு பால் காய்ச்சி அதுக்கு ரிலேஷன் முன்னாடி வந்து நான் நல்ல பையனா தெரியணும். அதானே நல்லா ஷேவ் பண்ணப்பா. ஒரு முடி இருக்க கூடாது, முகத்துல கைய வச்சா வெண்ண மாதிரி இருக்கணும். எது டிசைன் காட்ட மாட்டாங்களா? டிசைன் வேணா நீ குரோம்ல எடு. ரோம்ல தான் எடுக்கணுமா? நம்ம கல்யாண போட்டோ எடுத்துக்காம அந்த மாதிரி கட் பண்ணி சொன்னாங்க. போட்டோ எடு. அந்த முடியெல்லாம் கட் பண்ணிங்க, நிறைய எக்ஸஸ் இருக்கு எல்லாத்தையும். வேண்டாம்மா, ஆனால் நீங்க கட் பண்ணி விட்டுருங்க. அதான் நான் கூடயே வந்துட்டேன். நான் என்னப்பா பண்ணேன், எனக்கு முடி வளர்க்கணும்னு ஆசை. இந்த அண்ணன் முடிய பாரு, சம்மன் இருக்கு பாரு. ஆனா அவங்களுக்கு வந்து படியதே எனக்கு படிய மாட்டேங்குது, நட்டுக்கு நிக்கி. அந்த காலேஜ் படிக்கும்போது நேரம் நிக்கணுமேன்னு நினைப்போம், நிக்காது. நேரம் நிக்க வேணாம் நிக்க, அது பாரு நிக்கி. கல்யாண போட்டோ தானே உன் போன்ல தான்டா இருக்கு. நான் கல்யாண போட்டோலாம் வைக்கிறது இல்லை, நான் சிங்கிள்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு இல்லை ஏய் நரி, கடை முதலாளி வந்து கேளுந்திரிப்பா. நான் நல்ல போட்டோ காணும், அவங்க அது மாதிரி கட் பண்ணி. ஏலே ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கா? இதுல எந்த போட்டோ கிளியரா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. சைடு போட்டோவா? சைடு போட்டோ இருக்கு, தெரிய மாட்டேங்குது. லாங்கில பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா. டெரரா. ஓகே, அதான் அவன் சரி முடிஞ்ச அளவுக்கு ஆகும். முடிவிட்டு எவ்வளோ நாள் இருக்கும்டா? ஒரு வாரம் தானே இருக்கும். அன்னைக்கு நான் வரமா நீங்க இருந்தீங்களா? அன்னைக்கு நைட்டு வந்தேன், அன்னைக்கு டைம் ஆகும் நாளைக்கு வந்தாங்க. அன்னைக்கு முடி வெட்டணும்னு ஒரு இதில் வீட்டில் போய் ட்ரிம்மர் வச்சு 2 சைடு ஒரு சைடு எடுத்தேன், போனிக்குச்சு. கடையில் போய் 2 சைடு மட்டும் எடுத்துக்கிட்டேன். நீ இந்த ரெட் பட்டனை போட்டு அனுப்பிட்டு வந்திருப்ப. அதான் அது 27% இருந்துச்சு. அது ஹாய் ப்ரோ, வணக்கம். டேய் இவன்டா, டேய் நல்லா இருக்கானே. ஒரு சுறவழி கிளம்பியதே, சிவ தாண்டவம் தொடங்கியதே.